ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மேகேமர் தன்னோட சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் தான் வந்திருக்கோம். இது எத்தனாவது எபிசோடுன்னு தெரில, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் தெரிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போயே சொல்லிடுறேன், அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஸோ அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எப்படி கொடுத்தேன்னு தெரியல, ஏதோ உளறி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். தேவையான பொருள்லாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஷல்கர் பாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் தேவையான பொருள். இப்போ நான் வந்துட்டு அப்படியே போனோம். லேட்டன்சி இருக்க மாதிரி இருக்குது வாய்ஸில். ஓகே, இப்போ வந்து கொத்து மதிப்பாக போவோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபார்மு. நம்ம அயன் ஃபார்ம் வந்து எங்கே வச்சுக்கலான்னா, கோல்டு ஃபார்ம் இருக்கா இங்கே வச்சுப்போம், கரெக்டாக இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே பூவாக இருக்கே. சரி, நான் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இடத்த ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோட சிம்பிளான அவுட்லுக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சும்மா என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையில்லாத பொருள்லாம் நிறையா இருக்குது இன்வென்ட்ரியில். இதெல்லாம் எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறானே தெரில. 3 செஸ்ட்டு இப்படி வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ண மாதிரி 3 ஹாப்பரு. அதுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தோன்னா 2 பிளாக்கு, சாலிட் பிளாக்கு வச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோன்னா சுற்றி கவர் பண்ணிக்கலாம். மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். சாலிட் பிளாக் வச்சா ஜஸ்ட் ஓப்பன் பண்ண முடியாது, அதனால தான் 3 கிளாஸ் பிளாக் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ ஹைட்டாக வைக்கணும்னு ப்ளேஸ் பண்ண தேவையில்ல, ஒரு பிளாக் மட்டும் கிளாஸ் பிளாக் வச்சா போதும். நான் தான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே ஹைட்டுக்கு ஏற்றுவோம், வரணும் இல்லை. இங்கே ஒரு பிளாக்கு, இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சைன் போர்டு வைக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாக் வந்து லாவா ஊற்றணும். ஆனால் வந்து லாவா இப்போ ஊற்ற வேணாம். வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றலாம். ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு. அது இப்போ ஆச்சுன்னா லாவா வேஸ்ட் ஆகிடும், அதனால தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சுற்றி வந்து ஷவல் போட்டுக்கணும். இந்த எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷவல் யூஸ் பண்ணுறேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக ஸ்பான் ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு மேலே போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க வேண்டியதுதான். ஓகே, அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாப் ஃபார்ம் மாதிரி கட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. மாப் ஃபார்ம் மாதிரினா அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பெருசாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டணும். பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே தான் கட்டணும். டஃப் பிளாக் என்கிட்ட தேவையான அளவு இருக்கான்னு தெரில, சுற்றி போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. ஓகே, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டுக்கு வந்து வால் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கார்னர்லேருந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் மாதிரி இந்த 3 பிளாக்கு சுற்றி தண்ணி ஊற்ற தான் போகிறோம். ஸோ இது இந்த 3 பிளாக் தான் மெயின் சோர்ஸு. அதுதான்
சுற்றி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அண்ட் தண்ணி ஊற்றணும். ஆக்சுவலாக இது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. இந்த கிளாஸை மட்டும் தூக்கிடலாம். ஒரு மாதிரி ஆட் ஒன் அவுட் மாதிரி இருக்குது. இப்படி ஒன்றும் அயன் காலம் சாப்பிட்றத பார்த்து நான் குளிர்ச்சி அடைகிற அளவுக்கு மோசமானவன் கிடையாது. எதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனா அது இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ், அது அதனால தான். இப்போ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஈஸியாக. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இப்போ தண்ணி ஊற்ற வேணாங்க. ஆனால் இப்போ தண்ணி ஊற்றுறோன்னா நம்ம அந்த மேலே ஒரு வில்லேஜஸ்க்கு கட்டுற ஸ்ட்ரக்சர் வந்து கட்டுறதுக்கு கஷ்டமாக போயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், அந்த நடுவில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கட்டணும் வில்லேஜர்ஸ்க்கு. அதுதான் இப்போ கட்ட போகிறோம். மூணு பிளாக் வேணாம், 4 பிளாக் கை வச்சுக்கலாம். சரி, 5 பிளாக் கை வச்சுக்கலாம். 5 பிளாக், ஏன்னா இதாக காலம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். வச்சாச்சா, சுற்றி கட்டுவோம். பரவாயில்ல, இன்வென்ட்ரி பத்துதே, நைஸ். ஓகே, 20 பிளட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு, சாரி பெட்டு. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு அது வேறு என்ன, சும்மா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி காட்டுவோம். பிளாட்ஃபார்ம்னா ஒரு வில்லேஜர்ஸ் தங்குறதுக்கு ஒரு இடம் மாதிரி காட்டணும். 1 2 3. ஆக்சுவலாக இதுதான் வில்லேஜர்ஸோட வீடு. ஆனால் என்ன, பெட்டு வெளில இருக்கும், அவங்களால பெட்டில் படுத்து தூங்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் ஃபார்ம் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார்மை வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேரல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வில்லேஜர்ஸ்க்கு கொடுக்குற ஒர்க் பெஞ்சு. வழக்கமாக எல்லோரும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெச்சிங் டேபிள் கொடுப்பாங்க. ஆனால் என்கிட்ட ஃப்ரெச்சிங் டேபிள் செய்கிற அளவுக்கு ஃப்ளிண்ட் இல்லை, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரல் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ செய்கிறதுக்கு நீங்கள் அந்த ஒர்க் பெஞ்சே கொடுத்துக்கலாம். நான் வந்து பேரல் கொடுத்துருக்கேன். கிளாஸ் வந்து சும்மா வில்லேஜர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வியூ கொடுக்கறதுக்காக. ஆக்சுவலாக இதுக்கு மேலே நீங்கள் வந்து கவர் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். வேணும்னா இங்கே மேலே ரூஃப் கட்டிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போதைக்கு நான் இந்த வில்லேஜர்ஸ் இன்னும் போடல, அதனால நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணி ஊற்றலாம். டேய் விட்டு தொலைங்கடா டேய். இதுதான் சோர்ஸ் பிளாக்னு நினைக்கிறேன், இன்ஃபினிட் வாட்டர். தண்ணி வந்து பார்த்தோன்னா பக்கா ஃப்ளோ ஆகுது. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா இதில் வில்லேஜரை வந்து பிடிச்சி போடணும். அந்த கர்மத்தை தான் நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜர்ஸை பிடிச்சி போடுறது மட்டும் தான் ஒரே ஒரு வேலை. இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக அதே பண்ணிடலாம். இப்போ சும்மா ஒரு சப் இன்ட்ரோ மாதிரி இந்த வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் பக்கத்தில் இருந்து கொடுத்தேன். குட்டி சிக்கனுங்க பார்க்க எப்படி இருக்கு பாருங்கள். ஓ மை காட், பாவம் செத்து போயிடுச்சு. கடவுள் அதோட உயிரை எடுத்துட்டாரு. நான் இதுக்கு பொறுப்பு கிடையாது. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ரெண்டு, ஏன்னா இங்கேருந்து அங்கே வில்லேஜர் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் வந்து 2 வில்லேஜர் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். 2 வில்லேஜர் மட்டும் தூக்கிட்டு போயிட்டு அங்கேயே தான் நம்ம ப்ரீட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இங்கேருந்து 5 வில்லேஜராக தூக்கிட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். 2 வில்லேஜரே கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அதனால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இது இந்த 2 வில்லேஜருக்கே என்ன கூத்தா நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. ஒருத்தன் உட்காந்துட்டான், இன்னும் ஒருத்தன் யாராவது ஒருத்தர் வாலண்டியர் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, லீட் எடுத்தாச்சு. தண்ணி தானே வேணும் நமக்கு. இப்போ 20 வில்லேஜர் வர வரைக்கும் நான் ஏஎஃப்கே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் சில பேர் பச்சை கோட்டு போட்டு வந்து கடுப்பேற்றுவானுங்க, அதெல்லாம் நடக்கும். அப்படியே முன்னாடி வரட்டும். ஓகே, கூட்டிகிட்டு போகலாமா? கீழே இறங்கிட்டானுங்களா? இப்போ ஏற்றணும் மேலே. கஷ்டமான டாஸ்க்கு தான். இங்கேருந்து எங்கே இருக்குன்னு வேறு தெரில. அப்படியே போவோம், குத்து முச்சுப்பாக போவோம். ஈஸியாக கொண்டுட்டு வந்துட்டோம். வேலையை எடுத்து சொல்ல மாட்டானுங்க. இந்த உள்ள அப்படியே தள்ளி விட்டுறலாம், அழகா, பிரச்சனையே இல்லை. கரெக்டாக அதை உடைக்கணுமே. சூப்பர், அவ்வளோதான்டா. வேற மாதிரிடா, போடா. ஏய், என்ன ரிவர்ஸில் வர? மேலே போ. அப்படியே ரைட்டு, நம்ம வெளில போய் தள்ளிக்கலாம். ரிவர்ஸில் வரான், ஸ்பீட் ஃபோர்ஸ் பத்தலை போல. தம்பி அவ்வளோதான்ப்பா, போப்பா. அவ்வளோதான், போ. அவ்வளோதான், சூப்பர். வர்ற மாதிரிப்பா. உனக்கு ஒரு பேர் அனுப்பிச்சி விட்றேன், வெயிட் கரோ. வர்ற மாதிரி, அவ்வளோதான். சூப்பர் கைஸ். இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி 20 வில்லேஜர்ஸ் வந்து கொண்டு வரணும். அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. லீஃப் மட்டும் வச்சிடலாம், அப்போதான் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 20 வில்லேஜர்ஸ். அந்த 20 வில்லேஜர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்கே பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை, தேவையில்லாமல் வீடு வரைக்கும் வந்தேன். தம்பி வாங்கப்பா, தாங்க எடுத்துக்கோங்க. ஆஹா, ஒப்பா, என்ன ஃபாஸ்ட்டு தம்பி. கமான் தம்பி. ஒரு குட்டி வில்லேஜர் ஃபுல்லாக க்ரோ ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா கடைசியாக வர வில்லேஜருக்கு 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 20 வில்லேஜஸ் வந்துட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 6:30க்கு விட்டு போனேன், இப்போது 7:10 ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 வில்லேஜஸ் வந்துட்டாங்க. ஃபார்மும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஐயோ, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அயன் வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அடே இவ்வளோ வந்துருச்சா? கொஞ்ச நேரம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ வந்துச்சு? நான் ஆக்சுவலாக ஒரு செஸ்ட்டை மட்டும் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், மீதி 3 செஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. பொய்யால அன்எக்ஸ்பெக்டடுங்க இது. கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ அயன் வந்திருக்கு. கண்ணு முன்னாடி ஒரு அயன் காலம் சாவரத்தை பார்த்தா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கும்.
இதை போகிறான் பாருங்க, பூனை வேற போகுது. அதுக்குள்ளே இவ்வளோ அயன் வந்துருச்சா?